திருத்தணி ரயில் நிலையத்தில் பயணியை தாக்கிய வீடியோ தொடர்பாக வழக்கு பதிவு செய்து தனிப்படை அமைத்து தேடுவதாக ரயில்வே காவல்துறை விளக்கமளித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணியன், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி ரயில் நிலையத்தில் பயணி ஒருவரை கொடூரமாக தாக்கக்கூடிய வீடியோ காட்சிகள் ஆனது. இது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. ஏற்கனவே திருத்தணியில் பகுதியில் வடமாநில தொழிலாளர் ஒருவரை தாக்கக்கூடிய வீடியோ காட்சி வெளியாகி இருந்தது. ரயிலிலேயே ரீல்ஸ் எடுக்கக்கூடிய வீடியோ காட்சிகளும் வெளியாகி அதிர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் மீண்டும் ஒரு சம்பவம் திருத்தணியில் நிகழ்ந்திருக்கிறது. அந்த பயணியுடைய பெயர் நன்னா ஜமால் பாய். இவர் திருத்தணி பகுதியை சேர்ந்தவர். திருத்தணி பகுதியில் இருக்கக்கூடிய தனது நண்பர் பக்ருதீன் என்பவருடன் சேர்ந்து டாஸ்மாக் கடையில் மது வாங்கி மது அருந்தி இருக்கிறார். அதன் பிறகு ஜமால் மற்றும் தனியாக திருத்தணி ரயில் நிலைய நடைமேடை ஒன்றில் சென்று கொண்டிருக்கும் போது அடையாளம் தெரியாத 2 பேர் மது போதையில் அவரிடம் பேசி தகராறில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த 2 பேருமே ஜமாலை கொடூரமாக தாக்கியிருக்கிறார்கள். இது தொடர்பாக அரக்கோணம் ரயில்வே போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் அந்த வீடியோவில் பதிவாகி இருக்கக்கூடிய நபர்கள் குறித்து விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ரயில்வே காவல்துறை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. தாக்குதலில் ஈடுபட்ட நபர்கள் ரவுடிகள் இல்லை என்று ரயில்வே காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தாக்கிய நபர்களை கண்டறியக்கூடிய பணியில் ஈடுபட்டு வருவதாக ரயில்வே காவல்துறை தரப்பில் சொல்லப்படுகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பிரமணியன்.